நீட் தேர்வும் திமுகவும் வாவ் வாட் அ வாவ் வாட்ஸ்அப் இந்த எடிட்க்கு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. பொய் வாக்குறுதியும் திமுகவும், 200 ரூபாயும் திமுகவும், கொத்தூசும் திமுகவும். நீட் தேர்வுக்கு போராட்டம் பண்ணுவதற்கு திமுகவை சேர்ந்த ஒருத்தருக்கும் எந்த ஒரு அருகதையுமே கிடையாது, தகுதியும் கிடையாது. தகுதியற்ற ஆட்கள் நீங்கள். இதை நான் ஏன் சொல்றேன்னு நீங்க யோசிப்பீங்க. இதை பார்த்துட்டு வாங்க. இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வரும் ஒரு அரசியல் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டெல்லியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் திமுகவினர் போராட்டம் நடத்தி வராங்க. இந்த விவகாரம் மீண்டும் அரசியல் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த சூழலில் சோஷியல் மீடியா பிரபலமான விஜய் குட்டிமா பகிர்ந்துள்ள ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் அதிகமாக கவனம் பெற்று வருது. அந்த வீடியோவில் எல்லாவற்றிற்கும் போராட்டம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் முதலில் உங்கள் ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என்பதை மக்களிடம் சொல்லுங்கள். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது யார்? அந்த வாக்குறுதி என்ன ஆனது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் தேர்தல் நேரத்தில் சில மாதங்களிலேயே நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஆட்சியில் இருந்த காலம் முழுவதும் அது நடக்கவில்லை. இப்போது மீண்டும் அதே விஷயத்துக்காக போராட்டம் நடத்துவது எப்படி நியாயம் என்று அவர் தனது கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அதோடு இப்போது ஆட்சியில் இருப்பது டிவிகே. சில மாதங்களிலேயே அவர்களிடம் பதில் கேட்கிறீர்கள், ஆனால் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்களிடம் அதே அளவுக்கு ஏன் கேள்வி கேட்கவில்லை? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாததற்கு யார் பொறுப்பு என்று அவர் விமர்சித்திருக்காங்க. அதே நேரத்தில் நீட் தேர்வால் மாணவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் அரசியல் கட்சிகள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை விட மாணவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அவர் கூறியதாக அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருது. சொல்றேன், நீங்க யோசிப்பீங்க. இதை பார்த்துட்டு வாங்க. தெரியும், இப்பவும் நாங்க சொல்றோம், 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அதற்கு என்ன ரகசியம் ஒரு ரகசியம் கிடையாதுங்க. ஆட்சிக்கு வந்த 7 மாசத்துல நீட் தேர்வை ஒழிப்போம், இதுக்கான மந்திரமும் தந்திரமும் எங்க தலைவருக்கு தான் தெரியும். எங்க தலைவர் சொல்லிட்டாரு. நீ இவ்வளவு ஒரு கம்பீரமா ஓட்டு வாங்கும் போது பேசிருக்கீங்களே, ஓட்டு வாங்கி ஏன் உங்களுக்கு இன்னும் 7 மாசம் ஆகலையா? 7 வருஷம் ஆனாலும் உங்களால் அது முடியாது. உங்க சுயநலத்துக்காக, நீங்க நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மக்களை ஏமாத்தி மக்களுக்கு போய் வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு போராட்டம் ஏன் பண்றீங்க? டெல்லியில போராட்டம் நடக்குது, அதுக்கு இங்க திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு போராட்டத்தை கொடுக்குறீங்க. எந்த விதத்துல இது நியாயம்? மக்களுக்காக தான் நீங்க போராட்டத்துல ஈடுபடுறீங்கன்னா உங்க ஆட்சி காலத்துல கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? ஏன் நீங்க அதை அப்பவே முடிச்சு வைக்கல? எதுக்காக இப்ப வரைக்கும் அது தொடருது? அப்ப நீங்களே போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கலாமே, ஏன் போராட்டம் பண்ணல? இப்ப என்ன புதுசா போராட்டம் போராட்டம் போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம். எதுக்கு எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றீங்க? நீட் தேர்வுன்றது எத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை வச்சுதானே நீங்க ஓட்டு கேட்டு ஜெயிச்சிங்க. 5 வருஷ காலத்துல என்ன பண்ணுங்க? இதுல வேற நீங்க 7 மாசத்துல மந்திரம் தந்திரம்னு போய் சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரை சிஎம் விஜய் அவர்களை பிச்சை எடுத்து பிச்சைங்கிறீங்க. ஓட்டு எது பிச்சை? எது பிச்சை? யார் போய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தி பிச்சை எடுத்திருக்கா? பிச்சை வாங்கி வந்தாரு பிச்சை. இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்துக்கு முடியல, உங்களுக்கெல்லாம் போராட்டம் ஒரு கேடா? சிலர் விஜய் குட்டிமாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்க மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இதனால் இந்த வீடியோ வேகமாக வைரலாகி வருது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? நீட் தேர்வுக்கு நிரந்தர தீர்வு என்னவாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.